அண்ணாமலையை மறித்த இளைஞர்கள். நள்ளிரவில் அமர் பிரசாத் ரெட்டி கொடுத்த பதிலடி வைரல் வீடியோ. நேற்று மாலை அண்ணாமலை சர்ச் ஒன்றில் உள்ள மாதா சிலைக்கு மாலை போட சென்றபோது அவரை சில இளைஞர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. தன்னை மறித்த நபர்களிடம் சர்ச் உங்க பெயரில் இருக்கா, உங்க பெயரில் பட்டா இருக்கா தம்பிகளா, நான் உள்ளே போவதை உங்களால் தடுக்க முடியாது என கூறி உள்ளே சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் எண்மண் எண்மக்கள் பயணத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி அன்றைய தினமே பதிலடி கொடுத்திருக்கிறார். அதில் சர்ச் என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்தா, இந்தியாவில் அனைத்து மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக, இனி இது போன்று திமுக செய்ய நினைத்தால் ஒவ்வொரு இடத்திலும் பதிலடி இருக்கும் என அமர் பிரசாத் ரெட்டி வீடியோ வெளியிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உங்க அப்பா வீட்டு சொத்தா, சர்ச்சை உங்க அப்பா வீட்டு சொத்தா, திமுக எழுதி கொடுத்திருக்காங்களா, மஸ்ஜித் உங்க அப்பா வீட்டு சொத்தா, எங்க கட்சியிலையும் மைனாரிட்டி பிரிவு இருக்கு, எங்க கட்சியிலையும் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. இன்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி அசம்பிளியில இருக்கக்கூடிய ஒரு சர்ச், அந்த ஊர் மக்கள் அழைத்து அங்க சர்ச்சுக்கு போறாங்க. அங்க சுமார் ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க. அந்த சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்ட பாதிரியார்கள் இருக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க, எங்க கட்சி ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மதத்தை மதிக்கக்கூடிய வகையில எல்லாரும் அமைதியாக அங்க மேரி மாதாக்கு மாலை போடுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த இடத்துல திமுகவை சேர்ந்த ஒரு கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்க, ஏதோ மணிப்பூருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துன்னு பேசி இந்த இடத்துல நீங்க வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாது. நான் திமுகவுக்கு ஒரு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல ஓல்டு டாக்டிக்ஸ் ராஜா, இதெல்லாம் செல்லாதுமா. அது இன்னைக்கு செக்யூலராக அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி. அதுலயும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ கிடையாது, அவர் சின்ன வயசுல இருந்து எல்லா சமுதாயத்தையும் எல்லா மதத்தையும் சரிசமானமா ட்ரீட் பண்ண ஒரு மனிதர். இனி இந்த ஜோக்கர் வேலையெல்லாம் இங்க காட்டாதீங்க, அதுக்கு இடம் வேற. இனி எல்லாரும் பாருங்க, மைனாரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு பிஜேபி கூட நிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு வேற ஏதாவது கொஞ்சம் நமக்கு ஆண்டவன் இந்த மூளையை கொடுத்துருக்கான்ல, அதை பயன்படுத்தி, அது எதுக்கு கொடுத்துருக்கான் ஆண்டவன், அதை பயன்படுத்துங்க. திமுக காரங்க அதை கொஞ்சம் பயன்படுத்தி வேற விதமா வாங்க. இந்த சர்ச்சுக்குள்ள போகக்கூடாது, மசூதிக்குள்ள போகக்கூடாதுன்னா டெய்லி இனிமேல் அதை பண்ணுவோம். ஏன்னா உங்க அப்பா வீட்டு சொத்தா, சர்ச்சை உங்க அப்பா வீட்டு சொத்தா, திமுக எழுதி கொடுத்துருக்காங்களா, மஸ்ஜித் உங்க அப்பா வீட்டு சொத்தா, எங்க கட்சியிலயும் மைனாரிட்டி பிரிவு இருக்கு, எங்க கட்சியிலயும் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, எங்க கட்சியிலயும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நாங்களும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம், நாங்களும் பக்ரீத் செலிப்ரேட் பண்றோம், நாங்களும் எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா திமுக தான் எல்லாம் கேள்வி கேட்கணும். இந்துக்களை இந்து பண்டிகைகள் எதுவுமே நீங்க செலிப்ரேட் பண்றது கிடையாது. நீங்க தான் செக்யூலர் பார்ட்டி கிடையாது. பிஜேபி இஸ் த மோஸ்ட் செக்யூலர், மோஸ்ட் டெமோக்ராட்டிக். ஸோ அதனால இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எப்ப பார்த்தாலும் துண்டுச்சீட்டு தான் உங்க வாழ்க்கையா போச்சு. இப்ப கொஞ்சம் சுயமா யோசிச்சு ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. இது பண்ணீங்கன்னா தேராது. 2024 கட்சி தாப்பால் போட்டு அறிவாலயத்தை வீட்டுல போய் கொண்டு வேண்டியதுதான். அதனால இனிமேல் இந்த மாதிரி சீப்பான வேலை எல்லாம் பண்ண வேண்டாம். எல்லாம் உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சு ஒரு நல்ல பிளானோட வாங்க, மோதி பார்ப்போம்.